அரசியல் அனுபவமே இல்லாம சினிமால இத்தனை வருஷம் பாப்புலரான ஒரு நடிகரா இருக்காரு. அதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வர ஆனா யாரோ எழுதி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. 67 77 26 சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை 27ன்னு எல்லாம் போச்சு. இன்னும் ரைமிங்கா இருக்கும். எல்லாமே யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. 26ல முதல்வர் பதவி இலக்கை நம்ம அடைய முடியுமா? இதெல்லாம் அவருக்கே தெரியணும். அவருக்கு தெரியல அப்படின்னா ஏன் தெரியல? இது உண்மையாலுமே சொல்றேன்னா இந்த ஒரு டவுட் இருக்கு பாத்தீங்களா, இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன் விஜய் அரசியலுக்கு வராரு? இன்னும் சொல்ல போனா விஜய் அரசியலுக்குள் தள்ளப்படுகிறார் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த இடத்தை விட்டுட்டு வராரு பாத்தீங்களா. கமலஹாசன் எப்படி சினிமா இடத்தை விட்டு வந்தாரோ திருப்பி அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு விக்ரம் 2 அவர் கிடைச்சிருச்சு. விஜய் அந்த இடத்தை விட்டுட்டு வந்தா அந்த இடத்துல வேற ஆளை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல. மறுபடியும் விஜய் ஒருவேளை இந்த அரசியல்ல தோத்துட்டு திருப்பி சினிமாக்கு வந்தா விஜயினுடைய அந்த உச்சபட்சம் இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுல விஜய் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு